இன்றைய திருப்பலியானது மரித்த கேத்ரின் குரூஸ் மேரி செட்டியார், லூர்து சுவாமி ஆரோக்கிய மேரி செட்டியார், பராசக்தி ஜோசபின் நாடார், லூர்து மேரி, ஜான் அரானா, மிக்கேல் ராஜ், ரோஸ் மேரி இவருடைய ஆண்மேளை பாற்றிக்காகவும், ஜான் மைக்கேல் மற்றும் குழந்தை சுவாமி இவர்களுடைய நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்று பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் அருளையும் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். அதோடு தொடர்ந்து உலக நாடுகளுக்காகவும் குறிப்பாக நம்ம நாட்டிலும் இந்த கொரோனா வைரஸ் நோய் முற்றிலுமாக மாறி முழுமையான விடுதலையை பெற்று இறைவன் நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் உடல் நலத்தையும் கொடுத்து எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே மனத்தோடு அமைதி உண்டாகுக. புகழென்றோம் யாவையே வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும்
உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, தூய ஆவியோடு தந்தை இறைவர் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். எலிசா, வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்திடுவேன். உன் வழி மரபை என்றென்றும் நிலைக்க செய்திடுவேன். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் என்றென்றும்
என்றென்றும் நான் பாடுவேன். நீரே என் தந்தை இறைவா, மீட்பின் பாறை நீரே. நீரே என் தந்தை இறைவா, மீட்பின் பாறை நீரே. அவர் மீது கொண்ட பேரன்பை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். அவர் மீது கொண்ட பேரன்பை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என
கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறை வாக்குனர் ஒருவரை அவர் இறை வாக்குனர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறை வாக்குனருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது கொரேகாம் பங்குக்கு வருவதற்கு முன்பு நான் இமாக்குலேட் கன்செப்ஷன் சர்ச் போர்வில்லி இங்கே என்னுடைய பணி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாங்கள் வீடு சந்திக்க செல்வது வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குறைந்தது ஒரு 10 வீடுகளாவது சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் செய்து கொண்டு வீடு திரும்புவது வழக்கம். அப்படியாக ஒரு நாள் நான் வீடு சந்திக்க சென்ற போது 9 வீடுகள் சந்தித்து விட்டு 10வது வீட்டுக்கு செல்லும் போது மிகவும் களைப்பாக இருந்தது. அப்பொழுது அந்த வீட்டுக்குள் சென்ற உடனேயே அந்த வீட்டில் இருந்த கணவனும் மனைவியும் அன்போடு வரவேற்று, ஃபாதர் டீ குடிக்கிறீங்களா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பொதுவாக நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் அந்த வீட்டுக்கு போகும்போது களைப்பாக இருந்ததால் அருந்தினேன். சிறிது நேரம் அவரிடம் பேசிவிட்டு குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், எப்பொழுது திருமணமானது என்பதை நான் விசாரித்தேன். அப்பொழுது அவர்கள் 8 வருடங்களாக திருமணமாகியிருந்தது, ஆனால் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று கூறினார்கள். உடனே அவர்களுக்காக ஜெபித்து விட்டு, கடவுள் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பார் என்று இறைவனிடம் வேண்டிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அதுபோலவே ஒரு வருடத்தில் 9வது வருடம் திருமணமாகி அவர்களுக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்தார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் இறைவாக்கினர் எலிசா சூனேம் என்ற ஒரு ஊருக்கு செல்கின்றார். அந்த ஊர் வழியாக செல்லும் போது ஒரு பெண்மணி ஆளவள் இந்த இறைவாக்கினரை தினமும் செல்லும் போது பார்த்து கொண்டிருக்கின்றாள். உடனே அவருடைய கணவரிடம் கூறி, அந்த இறைவாக்கினருக்கு நாம் உணவு அளிக்கலாமே என்று அவருக்கு உணவு அளித்தார்கள். அதன் பின்பு அவருக்காக ஒரு சிறிய அறையை கட்டி வைப்போம், அவர் வந்து அமர்ந்து சென்று இங்கு ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்று அவர் கூறியது போலவே இந்த எலிசா இறைவாக்கினர் அங்கே செல்கின்றார், உணவு அருந்துகின்றார். தன்னுடைய களைப்பை மாற்றிக்கொள்வதற்காக அந்த அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டு அந்த பெண்மணியிடம் கேட்கின்றாள், என்ன நான் உனக்கு செய்ய வேண்டும், உடைய தேவை என்ன என்று அவர் கேட்கின்றார். கேட்ட உடனேயே அந்த சூனேம் நகரை சார்ந்த அந்த பெண்மணி, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஆசித்தது போலவே எலிசா கூறினார், 1 வருடத்தில் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அது போலவே 1 வருடத்தில் அந்த சூனேம் பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் தொடர்புடையதாக இருக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அதைத்தான் இயேசு கூறுகின்றார்.
இறை வாக்குகள் சிறியவருக்கு என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுத்தால் நீங்கள் கட்டாயமாக கைமாறு பெறுவீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியது அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீராக இருக்கும். இந்த லாக்டவுன் இருந்த நேரத்தில் கூட எங்கள் பங்கில் சமையல் செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச சமையலை நானும் செய்தேன். சில அன்பு உள்ளங்கள் நம்முடைய பங்கில் இருந்தவர்கள் உடனே, ஃபாதர் யாருமே இல்லையே, நாங்கள் சாப்பாடு கொண்டு வரோம் அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டு சாப்பாடெலாம் கொண்டு வந்தாங்க. எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டோம். பல பேருக்கு தெரிந்திருக்காது எங்கள் கிச்சனில் குக்கு இல்லை என்று. இல்லைன்னா நிறைய பேர் கொண்டு வந்திருப்பாங்க. ஆக இந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு இந்த பங்கில் உள்ள ஒவ்வொருடம் நான் இந்த கடந்த ஒரு வருடமாக நான் பார்த்துருக்கின்றேன். இப்போ குக்கு வந்துட்டாங்க, அதனால் நீங்கள் திரும்ப சாப்பாடு எதுவும் கொண்டு வர வேண்டாம். ஆக இறை வாக்கினர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? நீங்கள் சாப்பாடு கொண்டு கொடுக்க வேண்டாம், அறை கட்டி கொடுக்க வேண்டாம். ஆனால் இந்த திருப்பலி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கிலும் குருக்கள் இருப்பார்கள், கன்னியர் இருப்பார்கள், துறவரத்தார் இருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபம் செய்யும் போது அந்த ஜெபம் அவர்கள் நல்ல ஒரு குருத்துவ படியில், நல்ல துறவர படியில் வாழ்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி அவர்கள் துறவர படியில் இறைவனுடைய சித்தப்படி வாழும்போது நம்முடைய பங்கிற்கு தேவையான அனைத்து வரங்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார்கள். நமக்கு தேவையான ஆசீரை அவர்கள் நமக்கு தருவார்கள். இறைவனிடமிருந்து அவர்கள் பெற்று நமக்கு தருவார்கள். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுகின்றார், என்னை விட தன் தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ அதிகமாக அன்பு செய்தால் அவன் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது என்று கூறுகின்றார். ஏன் அவ்வாறு கூறுகின்றார்? சில நேரங்களில் நாம் நினைப்போம், நம்முடைய பிள்ளையை அன்பு செய்யக்கூடாதா, பெற்றோர் அன்பு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு முழுமையான ஒரு அர்த்தத்தை இந்த ஒரு சாட்சி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மாரியோ ஜோசப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் சுலைமான், இவருடைய உண்மையான பெயர் சுலைமான், ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்தவர். இவர் இயேசு யார் என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்து இயேசுதான் உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வீட்டில் உள்ள தந்தை, அவருடைய உடன் பிறந்தவர்கள் அவரை எப்படியாவது கிறிஸ்தவ மதத்தை விட்டு விலக்கி அவர் பிறந்த மதம் முஸ்லிம் மதத்திலேயே வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர்கள் செய்து மனம் மாற்ற முயற்சி செய்தார்கள். அதற்காக அவர்கள் செய்தது என்னவென்றால், அந்த மாரியோ ஜோசப்பை ஒரு அறையில் மூடி போட்டு அவருடைய தந்தை அவரை அடித்து அந்த அடிப்பட்ட அந்த வேதனையில் மயக்கமுற்று கிடந்தார். மயக்கம் தெளிந்து எழுந்து பார்க்கும்போது அறையில் மூடப்பட்டவராக உணவு இல்லாமல் கிட்டத்தட்ட 20 நாட்கள் அதே அறையில் இருந்தார். மீண்டும் அவருடைய தந்தை அவரிடம் வந்து, நீ இயேசுவை மறுதலித்து நம்முடைய முஸ்லிம் மதத்திலேயே வாழ வேண்டும் என்று ஆசித்தார். அதற்கு மாரியோ ஜோசப் ஒத்துக்கொள்ளாததால் ஒரு கத்தியை எடுத்து அவரை கொலை செய்வதற்காக சென்றிருக்கின்றார். அந்த நேரத்தில் மாரியோ ஜோசப், இயேசுவே, நீரே உண்மையான கடவுள் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினீரே, என்னை காப்பாற்றும் என்று உரக்க குரலில் கத்தினார். அப்படி கத்தும் போது அவருடைய தந்தை எடுத்த அதே கத்தியால் அவர் தந்தை வெட்டுப்பட்டார். வெட்டுப்பட்ட உடனேயே அவருடைய பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லோருமே அவருடைய தந்தையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து சென்றார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது மறந்து போய் அந்த மாரியோ ஜோசப் இறந்த அறையை மூட மறந்து விட்டார்கள். எனவே இந்த மாரியோ ஜோசப் அந்த அறையை விட்டு தப்பித்து ஓடி எப்படியாவது தன்னுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஓடினார். ஓடி இப்பொழுது போட்டா தியான மையத்தில் இறைவனை பற்றி சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்.
அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இயேசு அவர் போதித்த போது கூறினார். முஸ்லிம் மக்கள் எப்படி அவருடைய குடும்பத்தில், மாரியோ ஜோசப் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தார்களோ அது போலவே யூதர்களாக வாழ்ந்தவர்கள் அனைவருமே சட்டத்தை விரோதமாக, சட்டத்துக்கு புறம்பாக செல்லக்கூடியவர்கள் உயிரோடு வாழக்கூடாது, அவர்களுக்கு அப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்து வந்தார்கள். அப்படி துன்பங்களை கொடுத்து வரும்போது உண்மையாக இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய தாயையோ தந்தையை விட, உன்னுடைய பிள்ளைகளை விட என்னை நீ உண்மையாக முழுமையாக அன்பு செய்தால் என்னை பின்பற்றி வா என்று அவர் யூதர்களுக்கு கூறினார். அதைத்தான் நமக்கும் கூறுகின்றார். ஆக நாம் சில வேளைகள் நினைக்கலாம், சரி நாங்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், அப்படி இருக்கும்போது நாங்கள் கிறிஸ்துவை மட்டும்தானே நாங்கள் பின்பற்றி செல்கின்றோம், எனவே நாங்கள் இயேசுவின் சீடர்கள் என்று. இல்லை அன்புக்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் இறைவன் கூறுவது இதுவே. திருமுழுக்கு வழியாக நீ என்னோடு இணைக்கப்பட்டிருக்கின்றாய். எப்படி இயேசு இறந்து உயிர்த்தாரோ அது போலவே திருமுழுக்கு வழியாக நாம் இயேசுவில் இறக்கப்பட வேண்டும். அது எவ்வாறு? இயேசுவில் இறப்பது என்னவென்றால், நம்முடைய பாவ வாழ்க்கையை சிலுவையில் அறைய வேண்டும். அந்த பாவ வாழ்க்கையை சிலுவையில் அறைவதை அடையாளமாக பழங்காலத்தில், அதாவது இயேசு பிறந்த 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் பல கோயில்களில் திருமுழுக்கு, முன்பெல்லாம் குழந்தைகளுக்குள்ள திருமுழுக்கு இருக்காது, ஆனால் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஆன பிறகு அவர்கள் திருமுழுக்கு வாங்குவார்கள். அப்படி அடல்ட் பேப்டிசம் இருக்கும்போது அந்த திருமுழுக்கு வாங்கக்கூடிய அந்த தொட்டி எப்படியாக கட்டப்பட்டிருந்தது என்றால், ஒரு சிலுவை அடையாளத்தில் கட்டப்பட்டிருக்கும். அந்த தொட்டியின் உள் இறங்குவதற்கு 3 படிக்கட்டுகள் இருக்கும். 3 படிக்கட்டுகளில் ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இறங்கி செல்லும் போது தந்தை, மகன், தூய ஆவி, இந்த மூவரு கடவுளால் அவர்கள் திருமுழுக்கு பெறப்போகின்றார்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காக 3 படிக்கட்டுகள் இருக்கும். அவர்கள் உள்ளே சென்று தண்ணீரின் உள் மூழ்கும் போது அவர்கள் எடுக்கக்கூடிய வார்த்தைப்பாடு என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழ்ந்து வந்தேன், இப்பொழுது இந்த தண்ணீரில் மூழ்கும் போது இயேசு எவ்வாறு இறந்து மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்பட்டாரோ அது போலவே என்னுடைய பாவ வாழ்க்கையை இயேசுவோடு இணைத்து நான் அடக்கம் செய்கின்றேன். எவ்வாறு மேலே தண்ணியை விட்டு வரும்போது எப்படி இயேசு உயிர் தெழுந்தாரோ அது போலவே உயிர்ப்பின் இயேசுவால் நான் இணைக்கப்பெற்றவளாக புதிய ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கின்றேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை, ஒரு வாக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டு புதிய ஒரு வாழ்க்கையில் இணைகின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த அந்த திருமுழுக்கு, இதன் அடையாளமாக இப்பொழுது நாம் குழந்தைகளுக்குள்ள ஞானஸ்நானம் கொடுக்கும் போதும் அதில் ஒரு ஜெபம் இருக்கின்றது. சாத்தானை ஓட்டக்கூடிய ஜெபம், the prayer of exorcism. அதாவது சாத்தான் இந்த உலக காரியங்களில் மாயங்களில் விழாமல் இந்த குழந்தை இறைவனுடைய குடும்பமான திருச்சபையில் இணைகின்றது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே இறைவனுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் இறைவன் கொடுக்கக்கூடிய வழி ஒன்றே ஒன்றுதான். இந்த உலக வழியில் நீ சென்றால் நீ மீட்பு பெற முடியாது. ஆனால் என்னுடைய வழி, தூய ஆவியின் வழியில் நீ வாழ்ந்தால் உண்மையான விடுதலை உனக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் நீ உண்மையான சீடனாக மாற முடியும், உண்மையான சீடராக நீ என்னுடன் வாழ முடியும் என்பதை இறைவன் கூறுகின்றார். இப்போ 2-3 கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்சிருக்கலாம். திருமுழுக்கு கொடுக்கிறது யார் கொடுக்கலாம்? குருக்கள் கொடுக்கலாம், பிஷப் கொடுக்கலாம், போப்பு கொடுக்கலாம், திருத்தொண்டர் கொடுக்கலாம். நீங்கள் திருமுழுக்கு கொடுக்க முடியுமா? ஏற்கனவே இதோட கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட, ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க.
யாராவது ஒரு குழந்தையோ அல்லது ஒரு நபரோ இறக்கும் தருவாயில் இருந்தால் நீங்களும் திருமுழுக்கு கொடுக்கலாம். கிறிஸ்தவர்களாக பிறந்து ஒவ்வொருவரும் திருமுழுக்கு கொடுக்க முடியும். ஹிந்துவாக அல்லது பிற மதத்தில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் திருமுழுக்கு கொடுக்க முடியும். அதற்கு இரண்டு ஜெபம் மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன். ஒன்று ஃபார்ம், இன்னொன்று மேட்டர். அப்படி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஃபார்ம் என்றால் ஜெபம். என்ன ஜெபம் செய்ய வேண்டும்? மேரி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகின்றேன், திருமுழுக்கு கொடுக்கின்றேன் என்று கூறக்கூடிய அந்த ஜெபம். இரண்டாவதாக தண்ணீர் இருக்க வேண்டும். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். 3 முறை அந்த தண்ணீரை அந்த குழந்தையின் தலையில் ஊற்றும் போது திருமுழுக்கு கொடுக்க முடியும். அதனால நீங்க எல்லாரும் போய் திருமுழுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இறக்கும் தருவாயில் இருக்கும்போது, அங்கு குருக்களோ அல்லது பிஷப்போ அல்லது திருத்தொண்டரோ இல்லாத நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் யார் வேண்டும் என்றாலும் இந்த ஃபார்ம் மற்றும் இந்த மேட்டர் தெரிந்தவர்கள் அதை செய்யலாம். இது இன்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இறை வாக்கினர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசியை அவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையாக இறைவனை அன்பு செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய குழந்தைகளை விட, பெற்றோரை விட அதிகமாக, இந்த உலகத்தில் உள்ள யாரையும் விட அதிகமாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் சீடராக இருக்க முடியும் என்பதை கூறுகின்றார் பவுலடிகளார் இன்றைய 2ஆம் வாசகத்தில். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, உண்மையாக நாம் இறைவனை விசுவசித்து அவருடைய திருமுழுக்கில் நாம் பங்கு கொள்ளும் போது பழைய பாவ வழிகளை விட்டுவிட்டு புதிய ஒரு வாழ்க்கையை, இறைவனுக்குரிய ஒரு வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் நாம் மாறும்போது மட்டும்தான் இறைவனுடைய உண்மையான சீடர்களாக மாற முடியும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்த நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். அன்பே இறைவா,
இவ்வுலகின் எல்லா சொந்தங்களையும் விட நீரே முழுமையான சொந்தம் என்று உம்மை சார்ந்து நிற்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இறை மக்களை உம் அன்பு பாதையில் செம்மையாய் நடத்தி செல்ல தேவையான வல்லமையை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆலோசகரே இறைவா, கட்டுக்கடங்காத இந்த தொற்று நோய் அனுபவத்திற்கு பிறகாவது ஆட்சியாளர்கள் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து மக்களுக்காக நல்லாட்சி செலுத்த அவர்கள் உள்ளங்களில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வே இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் பாவத்திற்கு இறந்து அவரோடு இணைந்து கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து அவரது பெயருக்கு மகிமை சேர்க்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியே இறைவா, கொரோனா என்ற விசித்திர பிரச்சனையிலிருந்து விடுபட வழி தெரியாமல் விழி பிதுங்கிக் கொண்டு இருக்கும் உலக நாடுகளையும் மக்களையும் விரைவில் மீட்டு உமது பாதுகாப்பில் சேர்த்து கொள்ளும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்ற நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவே. இதோ இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் இயேசுவே. உமது பரிசுத்த ஆவியால் நிறைவாக உமது பரிசுத்த ஆவியை நிரப்பி அவருடைய உள்ளங்களிலும் உடலிலும் உமது உண்மையான ஊட்டத்தை அளித்தருளும் இயேசுவே. பரிசுத்த ஆவியின் ஆற்றலால் நிரம்ப பெற்றவர்களாக அவர்கள் என்றுமே உமது வழியில் வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் மாற்றியருளும் இயேசுவே. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அன்பு இறைவா, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கின்றோம் இயேசுவே. உமது பரிசுத்த ஆவியின் ஆற்றல் நிறைவாக பெற்ற மக்களாக தூய வாழ்வு வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவ வழிகளையும் விட்டு செல்வதற்கு தேவையான ஞானத்தை அவர்களுக்கு அளித்தருளும் இயேசுவே. இதோ இந்த திருப்பலி ஒரு நிறைவான பலியாக ஒவ்வொருவரும் பெற்று மகிழச் செய்தருளும் இயேசுவே. மது உணவை நாங்கள் உண்ண முடியாமல் இருந்தாலும் இயேசுவே, இந்த இறை வார்த்தையை கேட்டு எங்கள் உள்ளங்களில் நிரப்பச் செய்தருளும் இயேசுவே. இந்த இறை வார்த்தை எங்கள் உள்ளங்களில் ஊடுருவி சென்று எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றியருளும் இயேசுவே. இந்த திருப்பலி வழியாக உமது இறப்பிலும் உயிர்ப்பிலும் இணைக்கப்பெற்ற நாங்கள் இயேசுவே உம்மோடு இணைந்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழச் செய்தருளும் இயேசுவே. எங்கள் குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர் இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் உமது பரிசுத்த ஆவியின் ஆற்றல் ஒவ்வொருவரையும் தொடச் செய்தருளும் இயேசுவே. உயிரின் ஊற்று, உம்முடைய உயிர்ப்பின் ஊற்றாக ஊற்றெடுத்து ஓடச் செய்தருளும் இயேசுவே. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும் இயேசுவே. இதோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும் இயேசுவே. உமது ஒரு வார்த்தை மட்டும் போதும் இயேசுவே, எங்களுடைய வாழ்வு ஒரு புதிய வாழ்வாக மாறும் இயேசுவே. அதுபோலவே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் தொடுமையா உடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்களுக்கு முழுமையான உடல் உள்ள நலத்தை கொடுத்து ஆசீர்வதித்தருளும் இயேசுவே. உம்மால் கூடாது ஒன்றுமில்லை இயேசுவே. உன்னை விட்டு நான் ஒருபோதும் மாறமாட்டேன், விலகி செல்ல மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறிய அன்பு இயேசுவே. இதோ உமது வார்த்தை வழியாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் உமது நிறைவான மகிழ்ச்சியையும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தருளும் இயேசுவே. குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும் இயேசுவே. எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் இயேசுவே, உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை கழுகி புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பலியாக மாற்றியருளும் இயேசுவே. உமது ஆவியால் நிரப்பியருளும் இயேசுவே. உமது உண்மையினால் நிரப்பியருளும் இயேசுவே. இந்த உலக காரியங்களுக்கு நாட்டம் கொடுக்காமல் இயேசுவே, எல்லோருமே உமையே நாடக்கூடிய மக்களாக, உமது வார்த்தையை வாசிக்கக்கூடிய மக்களாக, ஜெபமாலை செய்யக்கூடிய மக்களாக, திருச்சபைக்கு உட்பட்ட மக்களாக மாறச் செய்தருளும் இயேசுவே. திருச்சபையிலிருந்து பிரிந்து போன ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது திருச்சபையில் எடுத்துக்கொண்டு வாரும் இயேசுவே. ஒரே மந்தையின் ஆடுகளாக மாற வேண்டும் என்று கூறினீரே இயேசுவே. இயேசுவை பற்றி அறியாமல், உம்மை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் எடுத்து செல்லக்கூடிய, உமது வார்த்தையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக எங்களை மாற்றியருளும் இயேசுவே. இயேசுவை வாரும் அன்னை மரியே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் படியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களில் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்,
என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒவ்வொருவரை பார்த்து மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 101 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் பலங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருட்கள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலுமிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் இந்த தொற்று நோய் பரவாமல் இருக்க ஜெபிப்போம். நம்முடைய இல்லங்களில் ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீரும் அருளும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக வந்து தாங்கும்படியாக நாங்களும் ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக நீங்களும் ஜெபியுங்கள். எல்லோருக்காக நாம் ஜெபித்து மீண்டும் ஒரு நார்மல் லைஃப் முன்னாடி இருந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையை மாறுவதற்கு இறைவன் அருள் கூற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவ தூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகுழியில் தள்ளி பழிவாங்க கொதித்தெழும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். என்ன